தைப்பூச திருவிழாவை தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அந்த நிகழ்ச்சியில் இன்று நடைபெற்றிருக்கும் வள்ளலாருடைய வணிகம் சார்பாக ஐயா தேவலூர் மங்கள அரங்கம் தயவு திரு அர சம்பந்தம் அவர்கள் திருவருட்பா குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார். அதன் பிறகு அருட்பிரகாச வள்ளலார் ஐயா நிகழ்ச்சி நடைபெற தயவு திரு தங்க பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பனும் குடில் புகும் மரதே அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பனும் குடில் புகும் மரதே.
ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வியக்கும் தைப்பூசம் வியாழன் இன்று மயக்கும் மாயை அகல ஒளி காண்போம். தயக்கமின்றி தகை சான்றோர் சொல் கேட்போம். நயக்கும் நல் அருள் பெறவே நன்மையே தானே. தைப்பூச நன்னாளில் முச்சுடராம் ஆதியை எப்பாரும் போற்றி ஏற்றி நினைத்திடுவோம். தப்பாமல் வடலூர் சோதி கண்டிடுவோம். ஒப்புரவாய் உலகம் ஓங்க ஒளியை வணங்கிடுவோம். வாடிய பயிரை கண்ட வாடிய வள்ளலார், வாடிய பயிரை கண்டே வாடிய வள்ளலார், சூடிய தைப்பூச முச்சுடராதியை கூடியே கொண்டாடுவோம் நல் அருள் பெறவே. தேடிய வாழ்விதில் தெளிவு பெறவே பாடியே திருவருட்பாவால் பயனுறுவோமே. கோடியே பெறலாம் கொலை போலை அகலவே. நாடிய நன்மார்க்கமே சன்மார்க்கம்தானே. ஓடியே கலைக்காமல் ஒளிவாழ்வு பெறுவோம். ஆடியே அகமகிழ்வோம் அருட்செயலாலே. ஈடிலா இன்பமே வாய்த்திடும் கருணையாலே. ஏடிலும் எழுதாத நன்மையே இம்மார்க்கமே. சோடித்த இவ்விழாவில் எல்லோரும் கலந்தே கேடிலா சுகம் பெறுவோம் கேண்மையோடே. வீடிலே விளக்கேற்றுவோம் வெளிச்சம் பெறுவோம். திருச்சிற்றம்பலம். அற்புதமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த தைப்பூச அன்னதான விழாவை அனைவரும் ஒருங்கிணைந்து அரும்பாடுபட்டு இது நடத்தி கொண்டிருக்கிறோம். மிக அற்புதமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. தேமதுர திருவருட்பா தேனிசையை தெவிட்டாமல் கேட்டு மகிழ்ந்தோம். என்னே அருட்பா மழை அற்புதம். இங்கு கேட்கதான் ஆள் இல்லை. லட்சக்கணக்கான பேர் கேட்க வேண்டிய ஒரு அற்புத இசையை இங்கே நீட்டியிருக்கிறார்கள். அகமகிழ்ந்து அற்புதமாய் பொருள் உணர்ந்து கேட்டு மிக மகிழ்வுற்றோம். பிழையில்லாமல் திருவருட்பாவை மழையென பொழிந்த பிரதாபன் ஐயா, கபாலம் இனிக்கவே களிப்போடே தபேலா வாசித்த திருநாவுக்கரசு ஐயா, சுதி பிசகாமல் சுத்த சுகமாய் மதி இனிக்க கீபோர்டு இசைத்த இளங்கோவன், இவர்கள் அனைவரும் இறைவனுடைய அருள் பெற்று மிக அற்புதமாக வாழ பிரார்த்திக்கிறேன். மேலும் வள்ளற் பெருமானுடைய வாழ்க்கை நிலை எளிய குடும்பத்தில் பிறந்து எளியோருக்காகவே வாழ்ந்து எளிமையாய் செலவில்லாமல் ஒளி வழிபாடுதான் சிறந்தது என உறுதியாய் எடுத்துரைத்து அணையா விளக்கையும் அடுப்பையும் அமைத்து ஏழைகள் நலம் பெற ஒரு சன்மார்க்கம் தந்து சன்மார்க்கம் சங்கம் கண்டு இப்பாரும் எப்பாரும் இன்னும் அண்டகோடிகளும் அங்கும் உயிரினங்கள் இருந்தால் இந்த சன்மார்க்கமே தான் சிறப்பு என்பதை உறுதிபட இந்த உலகத்துக்கு எடுத்துரைச்சதோடு அல்லாமல் முத்தேக சித்தியோடு ஒளி தேகத்தையும் அடைந்தவர் வள்ளற் பெருமானார். அவர் பன்முக தன்மை வாய்ந்த ஒரு அற்புதமான இந்த உலகத்துக்கே வந்தது இறைவனால் வந்துதிக்க பெற்றவர். அவர் சொல்லாததே இல்லை. அவர் போற்றிய தேவர் திருக்குறள்,
திருவாசகம், திருமந்திரம் அவற்றோடு நாம் அவர் அருளிய திருவருட்பா நமக்கு கிடைத்த மிக பெரும் பேறு. 6500 பாடல்களும் முதல் திருமுறையிலிருந்து கடைசி திருமுறை வரைக்கும் அவர் எழுதிய உரைநடைகளையும் அனைவரும் வாசித்து முத்தமிழ் சுவையை ஒவ்வொருவரும் பெற வேண்டும். இத்தமிழினத்திற்கே கிடைத்த மிக அற்புத சொத்து வள்ளல் பெருமானார். தமிழினத்துக்கே கிடைத்ததோடு அல்லாமல் இந்த உலகம் பூராவும் சன்மார்க்கமே இனி நிலவும். இன்னும் எள்ளு போட்டால் கூட இடம் கிடைக்காது, இடம் இருக்காத அளவுக்கு கோடிக்கணக்கான மனிதர்கள் வடலூர் பெருவெளியில் குமிழ்வார்கள். அதை நோக்கி இப்போ சர்வதேச மையமும் அமைக்கிறார்கள். அதை வடலூர் பெருவெளியில் இல்லாமல் நிறைய இடம் உள்ள சுரங்கம் மூடிய நிறைய 1 கிலோமீட்டர் பக்கத்துலேயே நிறைய இடம் இருக்குது. அந்த இடங்கள்லாம் சர்வதேச மையம் அமைத்து விமானத்தளமும் அமைத்தால் மரணமில்லாத பேறு பெற்ற ஒளி தேகம் பெற்ற வள்ளலார் பெருமானை எல்லா சித்துக்களும் 60,000 கோடி சித்துக்கு மேல் பெற்றவர் வள்ளலார். 5வருக்கும் மேலானவர், 5வருக்கும் மேல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு இணையாக வள்ளற் பெருமான் தான் தலைப்பிள்ளை என்பார். சன்மார்க்க தலைப்பிள்ளை என்று சொல்லுவார். அதுபோல் இந்த நெறி தலைநெறின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நெறியை உருவாக்கிய அந்த வள்ளற் பெருமானை நினைந்து உள்ளார்ந்து அவர் சொன்ன கருத்துக்களை, இந்த கொலை போலை அகற்றி ஒவ்வொரு மனிதனும் இந்த பிறவியிலேயே அகமும் புறமும் இனிக்க ஒரு அற்புதமான வாழ்வை தேடி இந்த மனித தேகம் பெற்ற ஒவ்வொருவருமே ஒளி தேகம் பெற முடியும் என்று வள்ளலார் சொல்லியிருக்கிறார். அதை நோக்கி அனைவரும் பயணிப்போம் என இந்த அருமையான வாய்ப்பை நல்கியதை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணையே அருட்பெருஞ்சோதி. 153வது தைப்பூச விழாவானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவினை ஐயா தங்க பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தலைமையில் சிறப்பாக துவக்கி கொடுத்தார். ஐயா மங்கள அரங்கம் சம்பந்தம் அவர்கள் தலைமையில் விளக்கேற்றி துவக்கி வைத்தார். அடுத்தபடியாக திருவருட்பா இசைக்குழு நண்பர்கள் அருமையாக இசை அமுதம் இன்னிசை காதுக்கு மிகவும் விருந்தாக அமைந்திருந்தது. இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகும் இன்னும் வள்ளலாருடைய அவருடைய சிறப்பு பற்றி உரையாற்ற நமது நகை மதிப்பீட்டாளர் ரமேஷ் அவர்கள், அதற்கு பிறகு உரையாற்ற இருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் ராயதுரை அவர்கள், செந்தமிழ் வேளாண் நடுவம் சே கணேசன் இறையூர் ஐயா அவர்கள் மற்றும் நன்றி உரை வழங்க அன்புமணி அவர்கள் அனைவரும் இருக்கின்றார். அதற்கு பிறகு உணவு ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம். இன்னும் நிகழ்வுகள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நடக்க உள்ளது. அனைவரும் பொறுமையாக இருந்து இறைவனுடைய அருளை கேட்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்று 53வது தைப்பூச விழாவானது உலகெங்கும் நடைபெறுகின்றது. நாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில் பிறந்து, அதாவது நம்ம மாவட்டத்தில் பிறந்து இன்றைக்கி இந்த உலகே அமைதியாக இருக்கணும், எங்கேயுமே பிரச்சனை வரக்கூடாது, எல்லாம் ஒரே மனநிலையோடு எல்லாரும் இன்புற்று வாழணும், எந்த உயிருக்கும் துன்புறுத்துதல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவருடைய அறவழியை எல்லாருக்கும் போதித்தார். அது சிறப்பாக நடக்குது. ஆனால் நம்ம ஏரியாவோட வெளியில் இருக்கிறவங்க, இதை வெளிநாட்டில் இருக்கவங்க கூட இதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வலர்களாக இங்கே வந்து பார்க்குறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்காங்க, ரொம்ப குறைவாக தான் இருக்குது. எல்லோரும் அந்த நிலைக்கு போயிட்டோம்னா இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையுமே வராது, எல்லாருமே அமைதியாக இன்புற்று வாழ முடியும். அவர் சொன்ன மாதிரி எந்த சின்ன உயிராக இருந்தாலும் அதுக்கு துன்புறுத்துதல் இருக்கக்கூடாது.
உடல் அளவிலும் மனல் அளவிலும் வந்து எந்த துன்புறுத்தலும் இருக்கக்கூடாது. அப்படி வாழ்ந்தாலே நாம் இறை அருளை நேராக காண முடியும். இதற்காக நாம் கோயில் போக தான் ஆகணும், கோயில் போகிறது தப்பு இல்லை, கோயில் தான் போகணுன்றதை விட யாருக்கும் துன்புறுத்துதல் இல்லாமல் மன அளவிலும் உடல் அளவிலும் வாழ்ந்துவிட்டால் அவர் இறை அருளை கண்டிப்பாக பெற முடியும். அதுதான் இந்த உலகமே அவரை வந்து பாராட்டுது. 19ஆம் நூற்றாண்டில் கடவுளாய் அவதரித்த நமது மாவட்டத்தில் வாழ்ந்த இப்படிப்பட்ட ஒரு மகானை அவருடைய அறவழியில் அனைவரும் நாம் எல்லோருமே அந்த வழியில் போனோம்னா உலகத்தில் போரே வராது, எந்த பொறாமை இருக்காது, எல்லாரும் நல்லா வாழ முடியும். அவர் வந்து மெயினாக வந்து இயற்கையை ரொம்ப நேசித்தார். அவர் எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் இயற்கை வழி தான். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குழு செந்தமிழ் வேளாண் நடுவோம் மரபு வழி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வழியில் தான் நம்ம எல்லாம் செயல்பட்டுருக்கோம். இப்போ வந்து எந்த உசுருக்கும் நம்ம வந்து தீங்கு விளைவிக்கக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு உதாரணம். நம்ம குழுவில் இருக்கவங்க அதை கடைப்பிடிக்கிறாங்க. இப்போது அதே மாதிரி இந்த விதையெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கணும், எல்லாமே அவர் வழி தான். விதையை நம்ம பாதுகாத்துட்டோம்னாலே யாருக்கும் எந்த உடம்புக்கும் யாருக்கும் வியாதி வராது. வியாதின்றது நம்ம வந்து மரபு விதையெல்லாம் மறந்தோம். மரபு விதையை மறந்ததுனால இன்றைக்கி வந்து நிறைய ஒட்டு விதைகள் நிறையா வந்துச்சு. அந்த ஒட்டு விதையினால் நிறையா நோய் நொடி நிறையா வருது. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வன்றாங்க. அவர் என்ன சொன்னார்னா இயற்கை வழியை தான் நேசித்தார். அப்போ அந்த வழியை நாம் பின்பற்றினா கண்டிப்பாக நோய் இல்லாமல் மனுஷன் வாழ முடியும். பணங்காசு வந்து என்ன பண்ண முடியும்? நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா அவருடைய வழி. அதற்கு எல்லாரும் இயற்கைக்கு மாறணும், இயற்கையோடு நேசிக்கணும், எல்லா உயிரினங்களையும் மதிக்கணும். சின்ன உயிரினமாக இருந்தாலும் பெரிய உயிரினமாக இருந்தாலும் எல்லா உயிரினமையும் மதிக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு பூச்சி கூட கொல்லக்கூடாதுன்றார். ஏன்னா அதுவும் நமக்கு நல்லது தான் செய்யுது. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புழு பூச்சி கூட அது வயலில் நமக்கு நிறையா அதோடைய ஊந்துதலால் நமக்கு நைட்ரஜன் நிறையா கிடைக்குது. அதில் நம்ம வந்து களைக்கொல்லி அடிச்சிடும், அது காலியாக போயிடுது. அதனால் என்ன பண்ணுது, நம்ம நிலம் வந்து மலட்டுத்தன்மை ஆகிடுது. எல்லாமே அவர் வழி தான். இப்போ அவர் வழியில் போனால் எல்லாருமே இன்புற்று வாழ முடியும். அப்போ எந்த உயிருக்கும் துன்புறுத்தல் இருக்கக்கூடாது. ஆடு மாடு பசு எல்லா வகையோடும் அவர் வந்து என்னன்னா நேசித்து வாழ்ந்திருக்கிறார். இன்றைக்கி அதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரம்பரியத்தில் நம்ம எல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்த சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப உகர்ந்தது. இன்றைக்கி வரக்கூடியது பார்த்திங்கன்னா ஒட்டு விதையில் அந்த ஒரு விதை எடுத்தால் அந்த விதை அதோட சரி, திரும்ப கார்பரேட்காரன்ட்ட தான் புது விதை நம்ம போய் வாங்கணும். இந்த நிலைக்கு ஆளானதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மை பூமிக்கு மட்டும் இல்லை மனுஷனுக்கும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு பழம் வாங்க போனீங்கன்னா கடையில் சீட்லெஸ் விதை இல்லாத பழத்தை கொடுங்க, சாப்பிட்றதுக்கு எது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கோ அதை வாங்கி சாப்பிட்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் ரொம்ப அவதைப்படுறாங்க. நிறைய பணத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறாங்க. அதை கண்கூடாக பார்க்குறோம். அது இந்த நிலை நீடிக்கும் போது நிறைய இதே மாதிரி போய் அதாவது மனித குலத்திற்கே ஒரு அழிவு ஏற்படும். இதற்கெல்லாம் என்ன காரணம்னா அதுதான் வள்ளலார் வழியை நம்ம வந்து கடைபிடிக்காதது தான். இளைஞர்கள் அனைவரும் இதுக்கு வந்து நம்ம முன்னிலை வகுக்கணும். நம்ம வந்து முதல்ல வந்து இந்த நிலையை நம்ம இவருடைய வழியில் நம்ம பின்பற்றணும்னா கண்டிப்பாக மாசாகாது. முதல்ல இந்த உலகமே மாசாகுதுன்றாங்க. அவர் வழியில் இருந்தால் உலகமே மாசாகாது. இயற்கை விவசாயம் பண்ணால் மாசாகாது. இந்த பறவைகள் எல்லாம் நமக்கு எவ்வளோ நல்லது செய்யுது, எவ்வளோ பழத்தை சாப்பிட்டு போய் காட்டை அது உற்பத்தி பண்ணுது. நிறையா காடுகளை நம்ம மரம் வைக்க வேணாம், அது உற்பத்தியான காடுகளை நம்ம அழிக்கிறோம். அதனால எல்லா உயிரும் இந்த உலகத்தில், அதாவது இந்த உலகத்தில் சின்ன உயிராக இருந்தாலும் பெரிய உயிர் இருந்தாலும் வாழ்வதற்கு தகுதியானவை. அவை நாம் அழிப்பதற்கு உரிமை கிடையாது. இதையெல்லாம் நேசித்தால் நீ கடவுளை நேராக போய் கும்பிட வேண்டாம். இதை ஒரு மனிதன் செய்கிறான் என்றால் அவன் இடத்தில் கடவுள் கண்டிப்பாக அவதரிப்பார். அப்படிதான் வள்ளலார் வந்து கடவுளானது அப்படிதான். ஒரு துளி அளவு கூட யாருக்கும் நம்ம வந்து துரோகம் பண்ணக்கூடாது, அவங்க மனசை வலிக்கக்கூடாது அப்படின்ற வாழ்க்கையை கையில் எடுக்கணும். இது வரைக்கும் நம்ம தப்பு பண்ணாமல், அதாவது இது வரைக்கும் செஞ்சிருந்தா கூட அவர் வழியில் நம்மளும் வாழ்ந்து பார்க்குமே அப்படிங்கிற ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கணும். அது நம் மட்டும் இல்லை, நம் நண்பர்கள், உறவினர்கள், நம் பெற்றெடுத்த குழந்தைகள் அனைவருக்கும் அந்த அறவழியை நாம் சொல்லிக் கொடுக்கணும். இதை நம்மளை விட நம் வெளிநாட்டில் இருக்கவங்க அவரோட புகழை வந்து இன்றைக்கி பார்க்குறாங்க. நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து வராங்க தைப்பூசத்துக்கு. நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் பாதி பேருக்கு இதோடைய அருமை என்னன்னு தெரியல. வெளிநாட்டிலேருந்து வராங்க. நம்ம ஊரில் அவதரித்த ஒரு கடவுளை வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே
பார்க்கறதுக்காக வராங்க. அந்த அருட்பிரசாதையும் அருட்ஜோதியையும் அவங்க வந்து இங்கே வாங்கி சாப்பிட்றாங்க. அதை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதில் அந்த அருளை அவர் பெறுகிறார்கள். அப்படி என்றால் நாம் இன்னும் அதை பற்றி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அந்த மாவட்டத்தில் தான் நாம் இருக்கின்றோம். சின்ன வயசில் இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேயே அவர் வந்து படிப்பறிவு ஒன்றும் அதிகமாக இல்லை, சும்மா ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஆயிரக்கணக்கான கவிதைகளை எழுதியிருக்கிறார். இந்த ஞானம் எப்படி வந்தது? படிப்புக்கும் ஞானத்திற்கும் சம்மந்தமே கிடையாது. அதுதான் அவர் நேசித்தார். இந்த உலகத்தில் யாரையுமே எந்த துன்பத்திலும் இருக்கக்கூடாது நேசித்தார். அதுதான் காரணம். படிப்பு எவ்வளோ நாள் படிச்சுட்டு போகலாம், இதுக்கு சம்மந்தமே இல்லை. ரொம்ப கம்மியான படிப்பில் இவ்வளோ பெரிய ஞானம். அவருடைய வழியில் தான் நம்ம பேர் சரியாக ஞாபகம் இல்லை, அதே வழியில் அந்த யோகா பயிற்சி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் தான் குரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாரை பற்றி தான் அவர் அதிகமாக சொல்லுவார். அந்த மாதிரி அவர் வழியில் நிறைய பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. அவரெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப அவருடைய வழியில் நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த உலகத்தில் எந்த இதுவுமே வராது. இப்போது அரசாங்கம் வந்து அதை வந்து பெருசு பண்ணணும், இப்போ வந்து அந்த பெருவழியை வந்து நாங்கள் வந்து விரிவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நிலத்தை வந்து அதை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய வள்ளலார் பணியகம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. நம்ம எல்லாம் அதை வந்து நம்மளாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை எதிர்க்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ இடம் இருக்குது. இப்போ அண்ணா சொன்ன மாதிரி நெய்வேலியில் அந்த சுரங்கம் எடுத்துகிட்டு அந்த குழியெல்லாம் வெறும் மண் முட்டாவே இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு செஞ்சுட்டு போகட்டும். எத்தனையோ ஏக்கர் அன்றைக்கி தானமாக கொடுத்து அது இன்றைக்கி எவ்வளோ ஒரு பெரிய நிகழ்ச்சி அது நடந்து கொண்டு இருக்கிறது. அணையா விளக்கு, அன்னதானம், இது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. அதை நம்ம வந்து அதை கைப்பற்றி அவங்க வேற ஏதோ செய்வதற்கு முயற்சிக்கிறாங்க. அவங்க செய்யட்டும், இதை ஏன் துன்புறுத்த வேண்டும்? இது நன்றாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதை அவர் கையிலிடுவதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இதை அவர் தயவு செய்து இதை அனுமதிக்க கூடாது, இதை நம்ம வந்து அனுமதிக்க கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். இதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க. எவ்வளோ இடம் இருக்குது தமிழ்நாட்டில், என்ன இடமா இல்லை? அவர் சேர்த்து வைத்த அந்த இடத்தை அபகரிப்பது அது நல்லது இல்லை. அதுக்கு எல்லாரும் ஒருங்கிணைந்த ஆதரவு கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் அவர் மாதிரி ஒரு மகான் வந்து நம்ம வந்து நிறைய சாமியை கும்பிட்றோம். ஆனால் இவர் மாதிரி ஒரு மகான் நம்ம வந்து நேராக நமக்கு மூன்றாவது தலைமுறை, இதுக்கு முன்னாடி அவர் மக்களோட மக்களாக வாழ்ந்த கடவுள். இதுக்கு முன்னாடி அந்த கடவுளாவது நம்ம நேராக பார்த்துருக்கோமான்னு சொன்னால் கிடையாது. இவர் இருந்திருக்கார், மனுஷனோட தோன்றிய கடவுள். அப்படிப்பட்டவருடைய அறவழியில் வாழ்ந்தா இந்த உலகத்தில் எந்த தவறும் நடக்காது, எல்லாரும் இன்புற்று வாழணும். வாடிய பயிரை கண்டு வாடியவர், ஒரு பயிரே வாடுது அதை பார்த்து வாடினார் அப்படின்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நினச்சிப்பாங்க. அதனால் எல்லாரும் குறைஞ்சபட்சம் அவருடைய இப்போ வந்து பன்னிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நிறைய கவிதைகள் எழுதுறார். நான் டெய்லி பார்க்குறேன். மரபு குழுவில் பார்த்தீங்கன்னா நிறைய டெய்லி ஒரு கவிதை போடுறார். இந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்களோடு கொஞ்சம் நம்ம பழக்க வச்சுக்கிட்டா நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள்லாம் வரும். அதனால் நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவி, பெரிய அளவு நம்ம செய்ய முடியலாம், நம்மளால் முடிஞ்ச உதவி இல்லைன்னா அவரை பற்றிய சிந்தனைகள் இப்படியெல்லாம் எல்லோருக்கும் நம்ம வந்து புகட்டணும். அப்படி இருந்தோம்னா நிறைய இது இன்னும் நிறைய இது வந்து இதோடைய இந்த குழு வந்து பெரிய அளவில் பெறும். இன்னும் ரொம்ப பேர்களுக்கு வந்து இது தெரியாமலே இருக்கிறாங்க. வள்ளலார் அப்படியே எவ்வளோ பெரிய மகான், இந்த உலகமே போட்டுருது. இவர் வழியில் இந்த உலகம் எல்லாமே கடைபிடிக்க ஆரம்பிச்சுன்னா எந்த வாரே வராது. அதற்காக எல்லாமே இப்போ வந்து நம்ம கிராமம் இல்லை, எல்லா கிராமத்துலேயும் அந்த வழியில் நம்ம மனுஷன் வாழ ஆரம்பிச்சிட்டா எந்த ஊரில் எந்த பிரச்சனையும் வராது. அவங்கவுங்க வழிக்கு போயிட்டுருப்பாங்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்வாங்க. மெயினாக அதுதான் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷன் அதிகமாக நம்ம வந்து கஷ்டப்படுறது என்னென்னா பணம் காசுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பணம்லாம் இன்றைக்கி சம்பாரிச்செல்லாம் நாளைக்கு செலவாகிடும், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நோய் இல்லாத வாழ்வு வாழணும். அதுக்கு தான் இயற்கையான உணவு, அவர் கையில் எடுத்த மாதிரி இயற்கை உணவுகளை நாம் வந்து ஆதரிக்கணும். நல்லா ஃபைபர், அதாவது ஃபைபர் குறைஞ்சி போச்சு. இப்போ வந்து அவங்க இந்த ஒட்டு விதையில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அதில் வந்து நார்சத்தே கிடையாது. இந்த நார்சத்து இல்லாத உணவை சாப்பிட்டு இன்றைக்கி என்ன ஆகுது, கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால சுகர் வருது, பிபி வருது. இதை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காரைக்கால் பாஸ்கர் ஐயா இப்போ ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பேசும்போது சொல்லியிருந்தார் பெண்ணாடத்தில். அந்த நினைவேந்த நிகழ்ச்சியில் 800 விதைகளை வந்து ஒரு சேகரித்து வச்சிருக்கிறார், நாட்டு விதைகளை. நம்ம ஊரில் 3 போகவும் விளையக்கூடிய நீர் வளம் இருந்தும்
நம்மளால் 1-2 விதைகளை நம்மளால் சேகரிக்க முடியவில்லை. 800 விதைகளை ஒரு தனிப்பட்ட மனிதன் சேகரித்து வைத்திருந்தால் அவர் பெரிய மகான். அவர்லாம் அவருக்காக சேகரித்து வைக்கவில்லை, இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த நாட்டினுடைய மக்களுக்கு உடல் நலத்தை பேணுகாக்கும் வழியில் அவருடைய அந்த ஆர்வம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அவர் சேகரித்து என்ன அது பிஸ்னஸுக்காக பண்ணுறாரு? அந்த மாதிரி எல்லாரும் நம்மளால் முடிஞ்ச இயற்கைக்காக என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு இதை நிறைய நம்ம கொண்டு வரணும். அவர் வழியில், இதெல்லாம் அவருடைய வழி தான், வள்ளலாருடைய வழி தான், எல்லாராலையும் முடிஞ்சது. எதையுமே நம்ம உதாசனப்படுத்தக்கூடாது. எல்லாமே அவங்கவுங்களும் இந்த மாதிரி ஒரு முற்போக்குவாதிகள் செய்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம பாராட்டணும். குறைஞ்சபட்சம் நம்மளால் செய்ய முடியலாம் பாராட்டணும். அவங்க பாராட்டும் போது அவங்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக வரும். அதை நம்ம உதாசனப்படுத்தக்கூடாது. அவர் அவர் பெரிய செஞ்சு அது என்ன பண்ண போகிறார், இந்த உலகத்தில் என்ன, அவர் மட்டும் என்ன 200 வருஷம் வாழ போகிறாம்பாங்க. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. கிட்டத்தட்ட நானும் ஒரு 6-7 வருஷமாக மரபு வழியில் இயற்கை விவசாயம் பண்ணுறேன், நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம மெயினாக களைக்கொல்லி அடித்து மண்ணை மலட்டுத்தன்மையை ஆக்கிட்டோம். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம்? அதுக்கு முன்னாடிலாம் என்ன, கிட்டத்தட்ட 6 டன்னு கரும்பு வெட்டிட்டு இருந்தவங்க இன்றைக்கி எவ்வளோ வெட்டுறாங்க? 3 டன்னு வெட்டினாலே பெரிய விஷயம். என்ன காரணம்? இயற்கையே நம்ம மறந்துட்டோம். ஃபுல்லாக எல்லாத்தையும் மருந்து அடித்து புழுவெல்லாம் கொண்டுட்டோம். இப்போ நீ என்ன தான் போட்டாலும் 4 டன் வெட்டினாலே பெரிய விஷயம். எங்கள் அப்பா இருக்கிற காலத்தில் 6 டன் வெட்டினார். இன்றைக்கி முடியுதா? யாராலையும் முடியல. இதுக்கெல்லாம் நம்ம பழசை மறக்கிறோம். புதுசான விதையை நம்ம கொண்டு வரோம். அவங்க கொடுக்குற நம்மளே விதையை வச்சுக்கணும். யார் என்ன சொன்னாலும் விதையை நம்மளே பாதுகாத்து வச்சுக்கணும். ஒரு விதையை விட்டுட்டோம்னா அப்புறம் அதுக்கு புது விதை அவன் கொடுக்கறத அவன் திணிக்கிறான். கார்பரேட் என்ன பண்ணுறான்? திணிக்கிறான். அப்போ அவனுக்கு நம்ம அடிமையாயிடுறோம். அதனால் தயவுசெய்து எந்த விதையாக இருந்தாலும் சரி அதை ஒரு குழுவாக சென்று நம்ம மாற்றிக்கணும். அது எத்தனை 100-200 ஆண்டுகள் ஆனாலும் சரி அந்த விதை நம்மக்கிட்ட இருக்குங்கிறத உறுதிப்படுத்தணும். காரைக்கால் பாஸ்கர் ஐயா மாதிரி நம்மளால் முடிஞ்சது ஒரு 10 விதையாவது நம்ம, நெல்லுன்னு கிடையாது, எந்த விதையாக இருந்தாலும் சரி, நாட்டு கம்பாக இருக்கட்டும், நாட்டு கல்லையாக இருக்கட்டும், நாட்டு எள்ளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம சேகரிக்கணும். சேகரித்து அடுத்தது வேறு யாருக்காவது கொடுக்கணும். அவங்கள்ட்ட நம்ம மாற்றணும். இப்படி பாரம்பரியத்தை நாம் மறக்காமல் இருந்தால் உடலுக்கு எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம். அரிசியை எல்லாம் சோம்பேறித்தனமாயிட்டாங்க. அரிசியை நெல்லை கொண்டு போய் ரைஸ் மில்லில் போட்டுட்டு இவங்க பைசாக்கு வாங்கிக்கிறாங்க. அந்த பைசாக்கில் புழுக்காமல் இருக்கிறதுக்கு அவன் எவ்வளோ கெமிக்கலை யூஸ் பண்ணுறான். அதை நாளடைவில் அவங்க சாப்பிட்டு வரும்போது 30 வயசுலேயே சுகர் வந்துடும். ஒரு மனித வயதுன்றது 120ன்றான். இங்கே 120 யார் இருக்கிறா? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். முதல்ல நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறோன்னா நம்ம வீட்டில் முதல்ல நம்ம இயற்கைக்கு மாறும், அடுத்தபடியாக வணிகத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம கொண்டு வரணும். அப்படி வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இயற்கை உலகத்துக்கே மாசு கிடையாது. நம்ம அடிக்கிற மருந்து தான், உரம் தான் அதிகமாக மாசு ஆகுது. ஓசானில் ஓட்ட விழுந்துங்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் விவசாயத்திலேருந்து போகிறது தான். ஒன்றும் இல்லை, சுனாமி வந்தது. அந்த சுனாமி வந்தப்போ பார்த்தீங்கன்னா அதை இயற்கை யார் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கு அங்கே உணர்ந்தவங்க சொன்னாங்க, பூனையும் கோழியும் பயங்கர அலற சத்தம் கேட்டுதான். அதேமாரி நிலநடுக்கம் வரும்போதும் அது நிறைய ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? எல்லா மிருகங்களோடும் நம்ம ஊன்றி, அதாவது நம்மளை எல்லாரும் கூட அதுவும் நம்மளை கூட ஒரு வாழக்கூடிய தகுதியான உயிர், அதுக்கும் நம்ம மதிப்பளித்து வாழணும். அப்போ எல்லா உணர்வையும் நமக்கு இல்லாத ஒரு சக்தி மிருகங்கள்கிட்டையும் பறவைகிட்டையும் இருக்குது. எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது. ஸோ அதனால் நம்ம எல்லாரோடையும் இன்புற்று வாழணும் அப்படின்னா அவங்களையும் நம்ம மதிக்கணும். அவங்கள நம்ம தேவையில்லாமல் கொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சைவ வழிக்கு போயிட்டா யாருக்கும் எந்த துன்புறும், உடம்புக்கு எந்த பிரச்சனையுமே வராது. சைவ வழிக்கு போயிட்டோம்னா உடலில் எந்த இதுக்குமே வராது. வள்ளலார் வழியில் உணவு பழக்கமாக இருந்தாலும் சரி, அவருடைய எல்லா வழியிலும் நம்ம அவருடைய செயலில் எல்லாத்துலேயும் நம்ம போயிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் அமைதியாகவும் நமக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாரும் இன்புற்று வாழலாம், நம்மளும் வாழலாம். அவருடைய வழியை எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அன்பே சிவம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.
அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி. இந்த தைப்பூச திருநள்ளாளில் விளக்கேற்றி திருவிளக்கேற்றிய திரு அரங்க சம்பந்தம் அவர்களையும் தலைமையேற்றிய தங்க பன்னீர்செல்வம் ஐயா அவர்களையும் இன்னிசை நடத்திய பிரதாபன் திருநாவுக்கரசு இளங்கோவன் அவர்களுக்கும் எனக்கு முன்பு உரையாற்றிய வெங்கடேசன் அவர்களுக்கும் எனக்கு பின்பு உரையாற்ற இருக்கும் அனைவருக்கும் முதல் கண் வணக்கம். வள்ளலாரை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிகிட்டு இருக்கலாம். மூணே விஷயந்தான் நான் இப்போ சொல்கிறது. தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. தனித்திருனா உன்னை பற்றி நல்ல சிந்தனைகள், நல்லதாக யோசிக்கணும், தவத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்மளை பற்றி நம்ம யார், நம்ம எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம், நம்ம என்ன இங்கே செய்ய போகிறோம் இந்த மக்களுக்கு அப்படிங்கிறத அந்த இறையருள் நமக்கு உணர்த்தும். அதே மாதிரி விழித்திருங்கும்போது நம்ம போகிற இடத்துல கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லணும், நல்லதாக செஞ்சு கொடுக்கணும், நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம கீழே இருந்தாலும் சரி, மேலே இருக்கிறவங்களை இப்படி பண்ணாதீங்க, அப்படி இருங்க அப்படின்னு சொல்லணும். அதுமாரி பசித்திருன்னா யார் உணவு கேட்டாலும் பசித்திருன்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க. தன் கையில் என்ன இருக்குதோ அதை கொடுத்துருக்கு. உங்களுக்கு வேண்டியதை இறைவன் கொடுத்துருவார். இந்த 3 விஷயந்தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவை சார்ந்தோர் அனைவருக்கும் மற்றும் தைப்பூச திருவிழாவுக்கு வருகை தந்துள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். வள்ளலார் அவர்களை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. வாடிய பயிர்களை கண்டேன் வாடினேன் வாடினேன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ. இந்த சொல்லுக்கு சொந்தக்காரன் நமது வள்ளலார் பெருமான் மகான் அவர்கள். நமது மாவட்டத்தில் பிறந்த இவர் நம்ம அதிக அளவு பேசவில்லை என்றாலும் நான் ஒரு சின்ன கதையை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் 2006 சிங்கப்பூரில் சாங்கி ஏர்போர்ட் முனையம் 1 சூப்பர்வைசராக வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது எனது வேலை பணி முடிய நேரத்தில் இருந்தபோது அப்போது நாம் அங்கே உள்ள சிங்கப்பூர் அதிபர் எஸ்ஆர் நாதன் வந்தார். வந்து அவர் எப்போவுமே ஏர்போர்ட்டுக்கு ஒரு விசிட் வருவார். வரும்போது அந்த டைமில் நான் வேலை செய்துட்டு இருந்தேன். தமிழன் நான் இருந்த சூப்பர்வைசராக வேலை பார்த்தேன். என்னுடைய வேலையெல்லாம் பார்ப்பார். அப்பப்போ அவர் வீட்டுக்கே கெஸ்ட் ஹவுஸுக்கே போயிட்டு இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அதுவரை என்னை எதுவுமே கேட்கல. ஒரு நாள் தைப்பூச திருவிழாவுக்கு கோயிலுக்கு போனோம். முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள பெரிய முருகர் கோயில் இருக்குது. தைப்பூச திருவிழாவுக்கு முருகர் கோயிலுக்கு போனோம். போயிட்டு அங்கேயும் நான் ஒரு கோயிலுக்கு எல்லாத்துக்குமே என்னை பற்றி எல்லாமே தெரியும். நிறையா சேவை செய்வேன். அங்கே போயிட்டு எல்லா கோயிலுக்கும் என்ன என் பேரை சொன்னதாக தெரியும். எல்லா கோயிலுக்குமே நான் சேவை செய்வேன். என்னன்னா தைப்பூசமா, பங்குனி உத்தரம், மிச்சம் வெள்ளி செவ்வாய்க்கு என்ன வாழை மரம் கேட்பாங்க. அப்போ நான் சூப்பர்வைசராக நான் சும்மா கம்பெனியில் ஒரு பெரிய அளவில் இருந்தேன். ஒரு 1000 ஒர்க்கர் இருப்பாங்க. 1000 ஒர்க்கருக்கு ஒரு சம்பளம் போடுறது இந்த மாதிரி தான். என்னென்ன தேவையோ நான் அப்போ ஆர்டிகல்ச்சர் ஆஃபீஸராக இருந்தேன். என்னென்ன தேவையோ செய்து கொடுக்குறது தான். எல்லா கோயிலுக்கும் நல்ல பணி செஞ்சுக்கிட்டேன். அப்போது கோயிலுக்கு வந்தார். என்னப்பா கூப்பிட்டார், நீ என்ன ஊருன்னார். இந்த மாதிரி கடலூர் மாவட்டம்னு. கடலூர் மாவட்டத்தில் நான் விருதாச்சலம்னு. அப்போது கேட்டால் வடலூர் தெரியுமானார். அதாவது ஒரு சிங்கப்பூர் அதிபர் நான் வடலூர் தெரியுமானார். தெரியுண்ணே. அடுத்தது வள்ளலார் பெருமான் ஞானசபை தெரியுமானார். தெரியுண்ணே. அப்போது இந்த தைப்பூச திருவிழாவில் இந்த ஜோதியை பற்றி என்கிட்ட கேட்டார். 7 சேலைகள் இருக்குது. அதாவது 7 சேலைகளை விலகி தான் அந்த ஒளியை பார்க்கணும் அப்படின்னா அதுவரை எனக்கு தெரியல. அதெல்லாம் அந்த மாதிரி இது இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சொன்னார் ஒரு கலர் 7 கலர் கருநிலம் ஃபஸ்ட்டு. கருநிலம் என்பது நமது வாழ்க்கையில் பொய்யமை விளக்குமா. அடுத்தது ஊதா நிறம் என்பது நமது நன்மையை தடுக்கும் வகையில் யாராவது கேட்டால் அதை விளக்குமா. அடுத்தது பச்சை நிறம் என்பது உயிர்களிடம் அன்பு காட்டணும், உயிர்களிடம் நல்ல விதமாக நடந்துக்கணும். அடுத்து இந்த மாதிரி ஒரு நிறத்துக்கும் ஒரு இதே சொன்னார். அப்போ தான் தெரிஞ்சுது இவ்வளோ இருக்கா இந்த ஞான சபையில் வள்ளலார் பெருமான்கிட்ட அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நேராக ஒரு நாள் அவர் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து நேராக எனக்கு பொட்டானிக்கல் கார்டன் என்னுடைய கெஸ்ட் ஹவுஸை பாருனார். அப்போ போய் பார்க்கும்போது தான் இந்த வள்ளலார் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு கதை அவர் ஒரு 20-25 புக்கு வச்சுருக்கார்.
வச்சு அப்போ ஒரு புக்கை என்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த புக்கோடைய மதிப்பே வேறு. நான் எடுத்து அப்பப்போ ஒரு கஷ்டம் வரக்குள்ளலாம் பார்ப்பேன். அதனால் வள்ளலார் அவர்களை நம்ம எவ்வளோ நம்ம மாவட்டத்தில் பிறந்த எவ்வளோ நம்ம பார்க்குறோமோ அதை விட அடுத்தது எல்லா கண்ட்ரிலையுமே இன்றைக்கி தைப்பூச திருநாளா போய் நம்ம சிங்கப்பூர்லேயே பார்த்தோம்னா ஒரு குறைஞ்சது ஒரு 10-15 இடத்துல இந்த மாதிரி போட்டு என்னென்ன தேவையோ ஏழை எளிய மக்களுக்கு கூப்பிட்டு இந்த வாடிய பயிர்கள்லாம் கண்ணன் வாடினுங்கிற யார் ரோட்டில் இருக்கவங்கள வீட்டில் இருக்கவங்கள கஷ்டப்படுறவங்கள அவங்களெல்லாம் கூப்பிட்டு என்னது ஒரு பையில் எல்லாம் நானும் அதில் ஒரு அங்கத்தினர் தான். நான் அப்போ ஒரு ஆள் ஒரு 1000 வெள்ளி 500 வெள்ளி சேர்த்து போட்டு முக்கியமான ஒரு இடத்துல போட்டு எந்தெந்த யார் ரொம்ப குடும்பம் அங்கேயும் இருக்காங்க, ஏழைகளாக இருக்காங்க, எந்தெந்த குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்கோ அந்தந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் எங்களுடைய திருவிழாவுடைய இது மாதிரி ஒரு பையை கொடுத்து வருவோம். அந்த மாதிரி இவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ நம்ம கற்றுக்கணுமோ நல்லதை கற்றுக்கிட்டு நல்ல வாழ்க்கை தரணும்னு நமக்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர் வள்ளலார் பெருமான் நமது மாவட்டத்தில் உள்ள. அதனால் அவர் வழியில் நடப்போம், அவர் எண்ணங்களை போற்றுவோம் என்று வாழ்க்கையை வணங்கி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். திறக்கும் போது இது மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் பதறி போய் அந்த கூணனை தட்டி எழுப்புறார். தட்டி எழுப்பின உடனே அவன் ரொம்ப மூர்ச்சையாகி கடந்தவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்ச உடனே அவனோட கூன் முதுகும் நிமிர்ந்து போகுது. அவனும் இறந்தவன் உயிர் பெற்றுறான். இந்த ஆற்றல் யாருக்கு உண்டுன்னா இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான் அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள். இதுபோல் பல எண்ணற்ற நிகழ்வுகளை அவரோட வாழ்க்கையில் சொல்லலாம். கல்பட்டையா என்பவர் அவருடைய நேரடி சீடர். கல்பட்டையாவுக்கு ஒரு தடவை ஜுரம் ஆயிடுது. அந்த சமயத்தில் வள்ளலார் அவர்கள் இந்த சித்தி வளாகத்துக்குள்ளே போயிடுறாங்க. ஒரு வார காலம் வெளியே பார்க்கும்போது அந்த சீடர்கள்ட்ட கேட்குறாரு, எல்லாத்துக்கும் உணவளிச்சாச்சா அப்படின்ட்டு. உணவளிக்கலை. அதில் எல்லாத்துக்கும் உணவளிச்சாச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் கல்பட்டையாவுக்கு உணவை கொடுக்காம இருந்திருக்காங்க. அது அப்புறம் உடனே போய் தன்னோட திருக்கரங்களால் கல்பட்டையாவுக்கு உணவு வழங்கி அவரோட பசியை ஆற்றி அவரோட நோயையும் அந்த நிமிஷமே தீர்த்து அருள் புரிகிறாங்க. இது மாதிரி வள்ளலார் அவர்கள் தன்னோட வாழ்நாளில் பிறந்தது முதல் ஜோதியானது வரை பல அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்தி நம்மிடையே வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த நிகழ்வுகளை நாமும் கடைபிடித்து அருட்பெருஞ்சோதி அகவல் மற்றும் திருமுறைகளை நாம் படித்து அவரோட வாழ்க்கையை பின்பற்றி அருள் பெற வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி
தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.